அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. ஹக்கீம் லியாக்கத் அலி சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், சூஃபி பரக்கத் அலி சாஹிப் அவர்களினுடைய ஹான்காஹ்வில் நாங்கள் இருந்தோம். அது எனது இளம் வயது. அந்த இளம் வயதினுடைய முதிர்ச்சியின்மையின் காரணத்தினால் அவர்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு துஆவிற்காக கோரினேன். ஹசரத் அவர்களே, தாங்கள் எனக்கு ஒரு சுருக்கமான மிக சிறிய ஒரு வசீஃபாவை கற்றுத்தாருங்கள், அதன் மூலமாக நான் முஅக்கலாத்துகளை சந்திக்க வேண்டும் என்பதாக அவர் கேட்கிறார்கள். முஅக்கலாத்துகள் என்றால் ஒவ்வொரு அஸ்மாவுல் ஹுஸ்னாவிற்கும், ஒவ்வொரு அமலிற்கும், ஒவ்வொரு தஸ்பீஹிற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வானவரை நியமித்திருப்பார். அந்த வானவர்கள் அந்த தஸ்பீஹ்களை அதிகம் ஓதக்கூடியவர்களுக்கு உதவியாளர்களாக ஆகுகிறார்கள். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்கு ஆலோசனை தரக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். இது முஅக்கலாத்துகள். இந்த முஅக்கலாத்துகளை நான் சந்திக்க வேண்டும் என்று ஹக்கீம் லியாக்கத் அலி சாஹிப் அவர்கள் அவர்களுடைய ஷேഖிடத்தில் கோருகிறார்கள். ஷேக் அவர்கள், என்ன நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வியாபாரம் செய்ய நினைக்கிறீர்களா? நான் உனக்கு இந்த தடவை ஓதுறேன், எனக்கு நீ இதை கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட வியாபாரம் செய்ய நினைக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதை கேட்டவுடன் நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கூறி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தேன். பிறகு ஹசரத் அவர்கள் அமைதியாகி விட்டார்கள். இஷாவினுடைய தொழுகை முடிந்தது. அவர்கள் என்னை அருகில் அழைத்தார்கள். அழைத்து, நீங்கள் மருத்துவத்தில் ஆர்வமாக இருக்கிறீர்கள், எனவே அதனை தாங்கள் தொடர்ந்து படியுங்கள். அதனோடு தாங்கள் யா ஹாக்கிமு என்பதை அதிகமாக ஓதி வாருங்கள். இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரங்களை தன்னுள் கொண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட அனைத்து படைப்பினங்களையும் உங்களுக்கு பின்னால் செலுத்திடுவான் என்பதாக சொல்றாங்க. யா ஹாக்கிமு என்று சொன்னால் ஆட்சி அதிகாரங்களுக்கு உரியவனே என்று பொருள். அதிகமாக தாங்கள் யா ஹாக்கிமு என்று ஓதிக்கொண்டிருக்கும் சமயத்தில் தாங்கள் முஅக்கலாத்துகளை சந்திப்பீர்கள். உங்களை சந்திக்க அவர்கள் வருவார்கள், ஆலோசனை தருவார்கள். அது ஷரியத்திற்கு உட்பட்டதாக இருக்குமேயானால் அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதனை தாங்கள் செயல்படுத்துங்கள் என்பதாக சூஃபி பரக்கத் அலி சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் தான் ஹாக்கிம். அனைத்து படைப்பினங்களினுடைய ஆட்சி அதிகாரம் அவனிடத்தில் தான் இருக்கிறது. எவர் ஒருவர் யா ஹாக்கிமு என்பதை அதிகமாக ஓதுவாரோ அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்திற்கும் அந்த யா ஹாக்கிமு என்ற அல்லாஹுவினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய பொருட்டை கொண்டு மனிதர்கள், ஜின்கள், காற்று, மண், நெருப்பு ஆகியவைகள் தொடர்ந்து கேட்க ஆரம்பித்து விடுகின்றன. மேலும் ஹக்கீம் பரக்கத் அலி சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், நான் இதன் ஆமிலாகுவதற்காக வேண்டி 40 நாட்கள் தொடர்ந்து 2040 தடவைகள் 40 நாட்கள் தொடர்ந்து 2040 தடவைகள் இஷாவிற்கு பிறகு யா ஹாக்கிமு என்பதை ஓதி வந்தேன். 40 நாட்கள் இஷாவினுடைய தொழுகைக்கு பிறகு 2040 தடவைகள் யா ஹாக்கிமு என்று ஓதி வந்தேன். 40 நாட்கள் நிறைவு செய்த பிறகு 2 ரக்காத் சலாத்து ஷுக்ரை தொழுதேன். அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தும் விதமாக 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு சஜிதாவில் யா ஹாக்கிமு என்பதை ஓத ஆரம்பித்தேன். அடுத்த நாள் முதல் அல்லாஹுவினுடைய கிருபையை கொண்டு மாற்றங்களை உணர்ந்தேன். அதில் ஒரு பெரிய மாற்றத்தை சொல்றாங்க. நான் அதற்கு பிறகு யா ஹாக்கிமு என்பதை தஸ்பீஹில் ஈடுபடுத்திக் கொண்டேன். அதுக்கப்புறம் நான் தஸ்பீஹாக அதை செஞ்சுட்டு வந்தேன். அப்ப அவங்கள்ட்ட கேட்கறவங்க கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் ஆமில் ஆயிட்டீங்க, அதுக்கப்புறம் தஸ்பீஹ் தொடர்ந்து செஞ்சீங்களா அப்படின்னு. அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, ஒரு தஸ்பீஹினுடைய இன்பத்தை, எந்த ஒரு தஸ்பீஹாக இருந்தாலும் அதனுடைய இன்பத்தை அதன் ஆமிலான பிறகுதான் உங்களால் முழுவதுமாக உணர முடியும். அல்லாஹுவினுடைய தஸ்பீஹாத்துகள்ல மிகப்பெரிய இன்பம் இருக்கிறது, ஈமானினுடைய மிகப்பெரிய இன்பம் இருக்கிறது. அப்ப அதனுடைய ஆமிலான பிறகு அதிகமாக தாங்கள் அதனை ஓதி அதை நிறைவு செய்த பிறகு அதை தாங்கள் ஓதும் பொழுதுதான் அதனுடைய இன்பத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் என்பதாக ஹக்கீம் லியாக்கத் அலி சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள். இவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒருவருடைய நாடியை பிடித்து பார்த்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தனிப்பட்ட மருத்துவத்தில் மிகப்பெரிய கண்ணியத்தை வழங்கி இருக்கிறான் என்பதாக புகழ்ந்து அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. யா ஹாக்கிமு என்பதை ஓதுவதற்கான 3 நிபந்தனைகளை குறிப்பிடுகிறார்கள். தாங்கள் மன ஓர்மையுடன் தொழுகையில் ஈடுபட வேண்டும். தொழுகையில வேற ஏதோ ஒரு கவனம் வச்சு தொழுகிறது இல்ல, அப்படி அல்ல, முழு கவனத்தோடு மன ஓர்மையோடு தொழுகையில் ஈடுபட வேண்டும். இரண்டாவதாக, தாங்கள் இதனுடைய ஆமிலான பிறகு தினசரி 313 தடவைகள் இரவு தூங்குவதற்கு முன்பதாகவோ அல்லது இஷாவிற்கு பிறகோ தாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். 313 தடவைகள் தினசரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடியோ அல்லது இஷாவிற்கு பிறகோ
தாங்கள் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஓதி வரணும். மூன்றாவதாக அதிகமாக தாங்கள் ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 100 முறையாவது ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த யா ஹாக்கிமு என்பதனுடைய அந்த பரக்கத் உங்களது வாழ்வெல்லாம் தொடரும் என்பதாக குறிப்பிடுறாங்க. இதனுடைய ஆமிலாக ஒருவர் ஆன பிறகு 7 நாட்களுக்குள்ளாக அதனுடைய முஅக்கில்கள் அவர்களை சந்திப்பார்கள். அதிகபட்சம் கனவுல வருவாங்க, அல்லது அவர்கள் நேராக அவர்களுடைய உருவத்திலேயே யார் அதை ஓதினாரோ அவருடைய உருவத்திலேயே நேராக மிகச்சிலர் அதிகமாக தஸ்பீஹ் ஓதி அவங்களுடைய ரூஹினுடைய பலம் அதிகமாக இருந்தா நேரடியாக அந்த முஅக்கல்கள் சந்திப்பார்கள் என்பதாக குறிப்பிடுறாங்க. சில சமயங்களில் அந்த முஅக்கலாத்துகள் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையையோ அல்லது வார்த்தைகளையோ அவர்களுக்கு கற்றுத்தருவார்கள். தங்களை எந்த விதத்தில் அழைப்பது, இவ்வாறு நீங்கள் அழைத்தால் நான் இன்ஷா அல்லாஹ் உங்கள் என்பதாக தோன்றுவேன் என்பதாக அந்த வழிமுறையும் சிலருக்கு அவங்க கற்று தந்துட்டு போவாங்க. அவ்வாறு ஒருவர் இதனுடைய ஆமிலாக விரும்பல, ஆனா யா ஹாக்கிமு என்பதனுடைய பரக்கத் தனது வாழ்க்கையில் நிகழணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப இரவு தூங்குவதற்கு முன்பதாக 313 தடவைகள் யா ஹாக்கிமு என்பது தினசரி ஓதி வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வார்த்தைகள் படைப்பினங்கள் அனைத்திற்குமான கட்டளையாக செயல்படும் அளவிற்கான சூழ்நிலையை காலப்போக்கில் உருவாக்குவான். காலங்களுடைய ஓட்டத்தில் அவர் இந்த மாற்றத்தை பார்க்கலாம் என்பதாக சொல்றாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க ஹலாலான தேவைக்காக இது பயன்படுத்தப்படணும். தன்னுடைய இச்சைகளுக்காக வேண்டியோ தவறான நோக்கத்திற்காக வேண்டியோ ஒருவர் ஓதுவாரையானால் மிக மோசமாக அவருக்கு திரும்பும். மிக மோசமான விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும். அவருடைய வாழ்க்கை அதற்கு பிறகு இருண்ட காலமாக ஆக வாய்ப்பு இருக்கிறது. நல்ல நோக்கத்திற்காக, அல்லாஹுவினுடைய நெருக்கத்திற்காக ஒரு ஹலாலான செல்வ செழிப்பான நலமான வாழ்க்கை ஆசைப்படுவது தவறானதில்லை. அந்த வாழ்க்கையை ஒருவர் விரும்புறாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த யா ஹாக்கிமு என்பது அவருடைய வாழ்க்கையில் அழகான மாற்றத்தை ஏற்படுத்தும். இது சூஃபி பரக்கத் அலி சாஹிப் அவர்களினுடைய அற்புதமான ஒரு நுஸ்கா. இது தாங்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இவங்க அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களினுடைய தனிப்பட்ட கல்வியை கொண்டவர்களாக அவர்களுடைய காலத்துல கருதப்பட்டவங்க. அவங்கள விட அதிகமாக அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களினுடைய பயன்கள் தெரிஞ்சவங்க அந்த காலத்துல இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பிரபலியமானவங்க. நிறைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களினுடைய விஷயங்களை, அதனுடைய ரகசியங்களை மக்கள் வரைக்கும் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அற்புதமான விஷயங்கள் இவைகள் நாம் பயன்படுத்திக் கொள்வோமாக. சுப்ஹானஹு வ தஆலா இந்த யா ஹாக்கிமு என்ற இஸ்மினுடைய எல்லா விதமான பரக்கத்துகளையும் நலவுகளையும் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. உலகத்தினுடைய வாழ்வை அல்லாஹ் இலகுவாக்குவானாக. மன்னரையை மறுமை அல்லாஹ் சிறப்பாக்குவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்த லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது. ஜக்காத், சதகா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக வேண்டி தந்துதவும்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள், கண்ணேறு, நாவேறுகள், ஜின்னு ஷைத்தான்களுடைய தீமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தந்தல் புரிவானாக. மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் உஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.